வெப்பத்திலேயோ தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு ஃப்ரீ ரெடிக்கலா மாறிடும். என்னவா மாறிடும்? வெரி டேஞ்சரஸ் டு த பாடி. இந்த பசின்னு ஒண்ணு வந்துட்டா டக்குனு எதுக்கு போயிடும்னா தண்ணிக்கு போயிட்டீங்கன்னா ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகாது. ஃப்ரீ ரெடிக்கலாமா ஒரு எலக்ட்ரான் லாஸ் பேர், கெமிஸ்ட்ரி படிச்சா தெரியும், இல்லை பிசிக்ஸ் படிச்சா தெரியும். ஃப்ரீ ரெடிக்கல்னாவே தன்னோட ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகி வெளியே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா பக்கத்தால் இருக்கிற செல் இருக்கிற எலக்ட்ரானை திருட ஆரம்பிக்கும். பசின்னு வந்துட்டாவே உனக்கு கொல்ல போகுதுன்னு அர்த்தம். சரி, அப்ப பசின்னு வந்துட்டா முதல்ல எதுக்குள்ள விடணும்? தண்ணீரை மருந்து அறுதில் எவனாச்சும் சொல்றீங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்றது இல்லை. அப்போ அந்த நியூட்ரல் பண்ணா அந்த ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகுறது கண்ட்ரோல் ஆகிடுது. என்னது? ஏன்னா இந்த திருடம் நிறுத்திடுது. எது திருடம் நிறுத்திடுது? இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான். அது ஃப்ரீ எலக்ட்ரானா ஒரு ஆர்பிட்ல வந்து ஜோடியோட இருக்குது, ஒரு லாஸ் ஆயிருக்கும். இது பக்கத்தால இருக்கிற செல் வந்து 8 செல்லா இருந்தா 8 இருந்ததுன்னா இது 7 தான் இருக்கும். இது என்ன பண்ணும்னா 7 இருக்கிறது தான் 8 போய் உதைக்கும். இது பற்றாக்குறை. அதுக்கு என்ன பண்ணும்? இந்த பற்றாக்குறை இருக்கிற இந்த ஃப்ரீ ரெடிக்கல் அந்த பசியானது கடுமையான பேராமேக்னெட்டா மாறிடும். என்ன மாறிடும்? பேராமேக்னெட்டா மாறிடும். பேராமேக்னெட் ஒரு ரகசியம் கேட்டீங்கன்னா வெளியே இருக்கிறது ஒன்று அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும், புரிஞ்சு தனக்கானது பெருக்கிக்கும். இன்னொரு மேக்னெட் இருக்குது, தங்கிட்ட ஒட்டை வச்சுக்கு எதுவும் பண்ணாது. இன்னொரு மேக்னெட் இருக்குது, தங்க விலை கொடுத்து ஒன்றும் பண்ணாது. இந்த பேராமேக்னெட் என்ன பண்ணுன்னா உள்ள உறிஞ்சி தன்னை பெருக்கிக் கொள்ளும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு இங்கே பேராமேக்னெட்டா மாறுது, வெளியே உறிஞ்சி தனக்கு தேவை இனப்பிரகத்தை பண்ணிக்குது. ஆனா பசிங்கிறத நியூட்ரல் பண்ணிட்டு வெளியே இருக்கிற உடம்பை பேராமேக்னெட்டா மாத்திரம். அப்படிதான் விஷயமே. இப்ப 2 பேராமேக்னெட் நம்ம இருக்குது. வயிற்றுகளை சுரக்கிறதும் பேராமேக்னெட் தான், அது ஆபத்தை உருவாக்கும். இந்த தோல் மேல இருக்கிற பேராமேக்னெட் அது வந்து நன்மையை உருவாக்கும். சரி, அடுத்து படிங்க. அதுல ஒண்ணு வரும்ல, டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள், அந்த கேன்சர் சொல்லுவாங்க. அதை ஆமா அதெல்லாம் தெளிவா இருக்கு. அது மெயின் சொல்லிங்க. அதாவது டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள்ங்கிறது பொதுவான விதி. டிசீஸ்ங்கிற நோய் நாட் கியூரபிள்னா தீர்க்க முடியாதுங்கிறது அலோபதியோட லா. அந்த சட்டத்தை யாரும் மீற முடியாது. ஏன்னா மருந்து சாப்பிட்டா யமன் முடிஞ்சு நம்ம சொல்றான். அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு, மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போத்துன்னு சொன்னாரு. இவன் மருந்தே இல்லைங்கிறான், வள்ளுவர் மருந்தே வேண்டாங்கிறாரு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது மேஜர் டிசீஸ்க்குலாம், மேஜர் டிசீஸ்னா எல்லாமே தான், எல்லாமே வந்துடும். அது புற்றுநோய், கேன்சர், அது இது டயோரியா, அப்புறம் வந்து டயபெட்டிக்கு, அப்புறம் வந்து எல்லாம் லுட்டுக்கு பாருங்க, சிஏடி இதய அடைப்பு நோய், ஸ்ட்ரோக்கு வாத நோய், ரெஸ்பிரேட்டரி நுரையீரல் நோய், அப்புறம் கிரானிக் அதாவது நீண்ட கால தொற்று நோய் என்கிற நுரையீரல் தொற்று நோய், கேன்சர் புற்றுநோய், டயபெட்டிக் மதுமேகம் சக்கரை நோய், மறதி நோய், டயோரியா வயிற்றுப்போக்கு நோய், டிபின்னு சொல்லக்கூடிய சளி நோய், சிரோசிஸ் சொல்லக்கூடிய கல்லீரல் போன்ற நோய், இது எல்லாமே மேஜர் டிசீஸ். எல்லாம் எங்கிருந்து வருது? உள் பிரச்சனை ஏற்பட்டு வருது. உள் பிரச்சனை எங்கிருந்து வருது? வயிற்றுல இருந்து தொடங்குது. வயிற்றுல இருந்து தொடங்குது, ருசியிலிருந்து தொடங்குது. ருசியில மாற்றிட்டு எல்லாம் கோவிந்தா கோவிந்தா தான். அப்ப நீங்க 6ஆம் அறிவில் இருக்கிற நீங்க 5ஆம் அறிவு நோக்கி போறீங்க. 6ஆம் அறிவில் இருக்கிறவங்க 7ஆம் அறிவு வரந்து விட்டு போட்டு 6ஆம் அறிவில் இருக்க நீங்க எங்க போறீங்க? அப்ப போனா பனிஷ்மெண்ட் வருமா வராதா? அப்ப இந்த கீழ்நிலை உணர்ந்துட்டு நீங்கள் தத்தம் வரிசையால் மேல்நிலைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் கீழ்நிலையில் இருக்கிறது, கீழ்நிலையில தான் இருந்தோம், நானும் அப்படித்தான் இருந்தேன். பிறகு படிப்படி அதை தான் நீதிவன்பாடுன்னு நினைக்கிறேன், நாலடியார்னு நினைக்கிறேன், அல்லது நாலடியார் அல்லது வந்து நான்மணிக்கு கடிகன்னு நினைக்கிறேன். அது நினைப்பதான் கரெக்டாக சொல்கிறேன். அது ஒரு பாடல் எழுதியிருப்பான். இந்த புலிகள் இருக்குல்ல, புலி புலி புலிக்கு இன்னொரு பேர் உழுவேன் பேர், உழுவை உழுவை உழுவேன் பேர். அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதாவது ஊன் உண்டு உழுவை நிறம் பெறும். ஊன்னா இறைச்சி தின்னு உழுவை நிறம் பெறும். நிறம்னா மேனியை பெருக்கி காட்டுறது. பத அப்படியே அப்படியே நீ சொன்னீங்கல்ல என்ன எக்ஸசைஸ் பாடின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த புலி என்ன பண்ணும்னா ஊனை தின்று தன் மேனியை காட்டிட்டு இருக்கும். அப்புறம் நீர்நிலத்து புல்லினால் இன்புறும் காளையையும், இந்த நீர் நிலத்துல புல்லு நல்லா முளைச்சிருந்தா இந்த காளைகள் ஆடு மாடெல்லாம் இந்த புல்லுகளை சாப்பிட்டு 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 நல்லா மேனி இப்படி காட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்கும். இன்னொன்னு நெல்லின் அரிசியான் இன்புறும் கீழ். நெல்லுங்கிற அரிசியை தின்னு இன்பமா இருப்பார்கள் கீழ் மக்கள். அப்ப நெல் அரிசி திங்கிறவங்க யாரு? யாரு? கீழ் மக்கள். நான் சொல்லல, நான்மணிக்கு கடிக்கு சொல்லுது. நான் சொல்லல, நான்மணிக்கு கடிக்கு சொல்லுகிறது. அப்ப நான்மணிக்கு கடிக்கு தப்புன்னு சொல்லு பாக்கலாம். நீ சொல்ல, நீ ஏன் புலவரா? நீ புலவன் உணர்ந்து சொல்லிட்டான். டே நெல்ல தின்னு இன்புருவான் கீழ் மக்கள் எழுதிட்டான். அப்புறம் அடுத்த வரி போடுறான், தத்தம் வரிசையால் இன்புறும் மேல் மக்கள். அடுத்தது வரிசை கிரமத்தை புரிந்து கொண்டு மேல் மக்கள் இன்புறுவார்கள்.
இதுக்கு என்ன அர்த்தம்? வாழக்கூடியவர்கள் இன்புறுவார்கள். தவ வாழ்க்கை வாழ இன்புறுவார்கள். அப்ப வந்து உண்டு வாழ்கின்ற கூட்டம், அப்புறம் உழுது வாழ்கின்ற கூட்டம், அடுத்து தவம் செய்து வாழ்கின்ற கூட்டம். திருவள்ளுவர் வந்து உண்டு அது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்க மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர் என்று சொன்ன திருவள்ளுவர் தவம் செய்து வாழ்கின்றவரை கீழானவர் என்று சொல்லவே இல்லை. ஏன்னா தவம் என்று சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப தியானம் என்று சொன்னா நினைக்கன்னு சொன்னீங்க. தவம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். தவம்னா சிவனேன்னு ஒரே இடத்துல. சிவனேன்னு உட்கார்றதப்பா. நீங்க என்ன சொல்லுங்க? சாகாத வரம் பயிற்சி. தவம்னா என்ன? தவம் இருந்து குழந்தைய பெற்றங்க என்ன 10 மாசம் சுமந்து தவம் இருந்தா பெற்றேன் அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க தவ இன்ஜினியர் தவத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? தவம் இருந்து பெற்றேன். தவம்னா என்ன அர்த்தம்? சரி, நீங்க தவம்னா என்ன? தியானத்தை சொல்லியாச்சு. தியானம் நினைதல். சரி, பசி தாகத்தை கட்டுப்படுத்துதல். ஐம்பொறி அடக்கி ஆளுதல். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் வீசும் உலோருவாமன் இந்திரனே சாலும் கறி. ஐந்தவித்து ஐவித்தல். நீங்க முயற்சி பண்ணுதல். இலக்கு நோக்கி முயற்சி பண்ணுதல். சரியா? வள்ளுவர் சொல்லிட்டாரு தவம்னா அது இல்ல, பசியை அடக்கிறதா தவம் எழுதிட்டாரு. உலகத்துல தவத்திற்கு எளிமையான வழி சொன்னவர் திருவள்ளுவர் மட்டும்தான். உற்றுநோய் நோன்றல். உற்றுநோய் என்று சொன்னாலே பிறவில ஏற்பட்ட பசி துன்பத்தை வெல்லுதல் எழுதினாரு. இது எல்லாம் தப்பு தப்பா உடனிட்டு போயிட்டாரு 2000 வருஷமா. தப்பு தப்பா